அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. தஜ்ஜால் அப்படிங்கிறவன் எப்படிப்பட்டவனா மிகவும் ரொம்ப கொடூரமானவன். அவனுக்கு மஷீகு தஜ்ஜால், அபு கதாதா, மஷீகு தலாலா அப்படிங்கிற பலவிதமான பெயர்கள் இருக்குது. அதுவும் இல்லாமல் தஜ்ஜாலா அப்படிங்கிற வார்த்தைக்கு அரபியில் ஏமாற்றுதல் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். இந்த வார்த்தை ஹதீஸ்களை நிறைய இடத்துல கூறப்பட்டிருக்கு, ஆனால் குரானில் கூறப்படலை. கிறிஸ்தவர்கள்லாம் தன்னுடைய விரோதிகளை மஷீகே தஜ்ஜாலே என்று தான் அந்த வார்த்தையை தான் சொல்லி பயன்படுத்துவாங்களாம். தன்னை நபியென்று வாதாடக்கூடியவர்களுக்கெல்லாம் சிறிய மொழியில் நபியே தஜ்ஜாலே அப்படின்னு தான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி ஹஜ்ஜில் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அல்லாஹு தாலா எந்த நபியையும் தன்னுடைய சமூகத்திற்கு தஜ்ஜால் அப்படிங்கிற ஒரு கொடியவனை பற்றி அச்சுறுத்த செய்யாமல் இருக்கவே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்லியிருக்காங்க, முஸ்லீம்களுக்கு பொதுவாக சொல்லியிருக்காங்க, கடைசி உலக முடிவு நாளில் வரக்கூடிய தஜ்ஜால் அப்படிங்கிற கொடூரமான பற்றி பலமுறை எச்சரிக்கை செஞ்சுருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, எனக்கு பிறகு 30 விதமான பொய்யர்கள் தோன்றுவாங்க. அந்த பொய்யர்களிலையும் மிகவும் கொடுமையான பெரும் பொய்யன் யாரும் அந்த தஜ்ஜால் அப்படிங்கிறவன் தான் இருப்பான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதனால தான் நம்ம முஸ்லீம்காக முஃமினை நம்ம தொழுகும் போது அத்தகையாத்தில் தஜ்ஜால் அப்படிங்கிற ஒருத்தனோட தீங்கை விட்டு நம்ம பாதுகாக்கவே நம்ம அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இவன் எப்படி இருப்பான்னா, பருத்த உடல் உள்ளவனாகவும் இளைஞனாகவும் ஒரு கண் குருடனாகவும் இப்பெல்லாம் இருப்பான்னு சொல்லி வர்ணித்து சொல்கிறாங்க. இவன் இன்னும் சொன்னால் உரத்த குரலில் பேசக்கூடியனா இருப்பான்னு சொல்கிறாங்க. இவன் திமிஷ்கு நாட்டுக்கு வருவான். அப்போ மக்கள் இவனை இறைவன் சொல்லி நம்பணுங்கிறதுக்காக மக்கள் முன்னாடி பலவிதமான மாய வித்தைகள்லாம் செஞ்சு காட்டுவான். அது மட்டும் இல்லாமல் சூரியன் மேற்கு திசையில் உதிப்பதற்கு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இவன் யூதர்களோட இனத்தில் தான் தோன்றுவானா. அப்படி தோன்றினவன் இந்த உலகத்தை எத்தனை நாளாக சுற்றி வருவான்னா, புயலோடு சேர்ந்து வரக்கூட மழை எவ்வளவு வேகமாக வருமோ அது போல் வெறும் 40 நாளில் இந்த உலகம் முழுவதையும் சுற்றி வந்துடுவான். இவங்கிட்ட சொர்க்கம் நரகம்னு 2 இருக்கும். உண்மையாக சொர்க்கமாக இருக்கிறது உண்மையாக நரகமாகவும், நரகமாக காட்டக்கூடியது உண்மையாக சொர்க்கமாகவும் இருக்கும். கழுதையின் மீது உட்கார்ந்து வருவான். அப்படி வரும்போது மக்கா மதினா ஆகிய 2 புனிதமான இடங்களை இவன் நுழைய விடாமல் வானவர்கள் தடுப்பாங்க. அப்படி தடுத்தனால இவன் திமிஷ்கை நோக்கி செல்லுவான். அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இவனை அங்கே நுழைய விடாமல் பெரும் படையை திரட்டி கொண்டு இவனை எதிர்த்து நிற்பாங்க. அப்போ திமிஷ்கில் உள்ள வெள்ளை மனாராவின் மீது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விண்ணிலிருந்து மண்ணகம் இறங்குவாங்க. அப்படி இறங்குறத பார்த்த உடனே இவன் எந்த அளவுக்கு ஆவானா, தண்ணீரில் போட்ட உப்பு எவ்வளவு சீக்கிரமாக கரையுமோ அவ்வளவு சீக்கிரமாக இவன் கரைஞ்சிருவான். இன்னும் ஒரு வரலாற்று என்ன சொல்லுதுன்னா, லிட்டா அப்படிங்கிற ஒரு ஊரில் உள்ள மாதா கோயிலோட வாசலில் வச்சு இவன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொலை செஞ்சிருவாங்கன்னு சொல்லப்படுது. அந்த மஷீக் அப்படிங்கிற வார்த்தைக்கு அரக்கன் அப்படிங்கிற இன்னொரு அர்த்தமும் இருக்கு. யூதர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய வளமான வாழை மீட்டு தருவதற்காக மஷீகே அப்படின்னு சொல்லி இவனை கூப்பிடுவாங்களாம். தமிமு தாரி அப்படிங்கிற ஒரு நபித்தோழர் ஒரு தீவுக்கு போனதாகவும் அங்கே சங்கிலியால் கட்டப்பட்ட தஜ்ஜால் இருந்ததை பார்த்ததாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விண்ணகத்திலிருந்து மண்ணகத்திற்கு மேற்கத்திய நாட்டோட ஆதிக்கத்தெல்லாம் அழிச்சதுக்கு அப்புறமா இஸ்லாத்தை இந்த உலகத்தில் நிலைநாட்டுறதான் தஜ்ஜாலை கொன்றொழிப்பதாகும். எனவே நாமும் தஜ்ஜாலுடைய தீங்கை விட்டு பாதுகாப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.